தற்போதைய அண்மை செய்தி. திருப்பதி திருமலையில் பிரம்மோற்சவத்தின் 4ஆம் நாள் விழாவில் கற்பக விருட்ச வாகனத்தில் எழுந்தருளியுள்ள மலையப்ப சுவாமி அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். கற்பக விருட்சக வாகனத்தில் மலையப்ப சுவாமி எழுந்தருளியுள்ளார். கோயிலில் இருந்து பல்லக்கில் எழுந்தருளிய உற்சவர் மலையப்ப சுவாமி வாகன மண்டபத்தை வந்தடைந்ததும் உற்சவர் மலையப்ப சுவாமி கற்பக விருட்சக வாகனத்தில் எழுந்தருளினார். கூடுதல் தகவல்களை செய்தியாளர் பார்த்திபன் வழங்க கேட்கலாம். பார்த்திபன், இது குறித்த கூடுதல் விவரங்களை பதிவு செய்யலாம். மோனிஷா, திருப்பதியில பிரம்மோற்சவம் தொடங்கப்பட்டு தொடர்ந்து இந்த விழா கோலமாகவே தற்போது திருப்பதி மலை பகுதியில பொதுமக்கள் ஏராளமானோர் வந்து சாமி தரிசனம் செய்து வருகிறார்கள். இந்த பிரம்மோற்சவம் விழா 5ஆம் நாள் காலையில மோகினி அவதாரம் எடுத்து உற்சவம் இரவு கருட சேவையும் நடைபெற்று தொடங்கியது. தற்போது 4ஆம் நாள் இன்று இந்த கற்பக விருட்சக வாகனத்தில ஸ்ரீதேவி பூதேவியுடன் மலைச்சாமி எழுந்தருளி வீதி உலா வரக்கூடிய அந்த காட்சிகள் தான் தற்போது நாம் நேரலில் பார்த்து வருகிறோம். அந்த இருபுறமும் இருக்கக்கூடிய ஏராளமான பக்தர்கள் சாமி தரிசனம் செய்து வருகிறார்கள். அந்த ஸ்ரீதேவி பூதேவி கற்ப விருட்சக வாகனத்தில் அலங்கரிக்கப்பட்டு வரக்கூடிய அந்த வாகனத்தை தொட்டு தங்கள் வழிபாடுகளை அங்க இருக்கக்கூடிய பக்தர்கள் செய்து வருகிறார்கள். இந்த விழா கோலத்துக்கு பல்வேறு மாநிலங்களிலிருந்து ஏராளமான பொதுமக்கள் பக்தர்கள் வருகை தந்து கொண்டிருக்கிறார்கள். பாதுகாப்பு அம்சங்கள் அனைத்துமே திருப்பதி போலீசார், திருப்பதி தேவஸ்தானம் இருவருமே சேர்ந்து பாதுகாப்பு பணியில ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். ஏனென்றால் எந்த ஒரு கூட்ட நெரிசலிலும் சிக்கி தவிர்க்காமல் பொதுமக்கள் எந்த உயிர் சேதமும் ஏற்படக்கூடாமல் இருப்பதற்காக பல்வேறு விழிப்புணர்வுகள் ஏற்படுத்தி தற்போது பாதுகாப்பு பணியிலும் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். 4வது நாள் காலை கற்பக விருட்சக வாகனத்துல தற்போது ஸ்ரீதேவி பூதேவியுடன் மலைச்சாமி எழுந்தருளி வீதி உலா வரக்கூடிய அந்த காட்சியை தொடர்ந்து காண முடியும். இருப்பினும் அங்க இருக்கக்கூடிய பக்தர்கள் தற்போது அந்த ஸ்ரீதேவி பூதேவியை வழிபட்டு தற்போது தங்களுடைய நேர்த்தி கடன்களை செய்து வருகிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. மோனிஷா, பார்த்திபன், தகவல்களுக்கு நன்றி.